ரயிலில் கிடைத்த ஒரு பை, அதற்குள் நகையும் பணமும். அந்த தருணத்தில் அவர் எடுத்த முடிவு இன்று அனைவரையும் பேச வைத்துள்ளது. சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் ஒரு சம்பவம் நேர்மையும் மனிதநேயமும் இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் தலைவர்களில் ஒருவரான முகமது சல்மான் ரயில் பயணத்தின் போது ஒரு பையை கண்டெடுத்தார். அந்த பையை திறந்து பார்த்தபோது அதற்குள் விலை உயர்ந்த நகைகளும் பணமும் இருந்தது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், அந்த நிலையில் வேற யாராவது இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? அதை அமைதியாக எடுத்து சென்றிருப்பார்கள். ஆனால் முகமது சல்மான் எடுத்த முடிவு வேறு. அந்த பையை பாதுகாப்பாக வைத்து கொண்டு அதன் உண்மையான உரிமையாளரை தேடி அதை முழுமையாக திருப்பி கொடுத்தார்கள். இந்த செயல் ஒரு சாதாரண செய்தி அல்ல. நேர்மை, நம்பிக்கை மற்றும் மனிதநேயம் இன்னும் இந்த சமூகத்தில் வளர்கிறது என்பதை காட்டும் ஒரு உண்மையான நிகழ்வு. இஸ்லாம் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றேதான்: நேர்மை, பொறுப்பு மற்றும் பிறரின் உரிமையை மதிப்பது. அந்த மதிப்புகளை செயலால் காட்டியுள்ளார் முகமது சல்மான். இன்று சமூக ஊடகங்களில் பலர் இதை பகிர்ந்து பேசுவதற்கு காரணம் அதுதான். ஒரு மனிதனை உயர்த்துவது செல்வம் அல்ல, அவரின் நேர்மையும் நல்ல பண்புகளும் தான்.